அனைவருக்கும் வணக்கம். இணையவழி கல்வி வானொலி ஆன்லைன் கல்வி ரேடியோ www.kalviradio.com பற்றிய எனது அனுபவத்தை பகிர்வதில் மகிழ்ச்சி. எனது பெயர் பிரியதர்ஷினி, இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, சீதாராம் நகர், ஓசூர் ஒன்றியம், கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் கடந்த 2023 ஜூன் மாதத்திலிருந்து ஆன்லைன் கல்வி ரேடியோவை எனது மாணவர்களுக்கு பயன்படுத்தி வருகின்றேன். நான் மாணவர்களை தலைமை ஆசிரியர் ஒப்புதலுடனும் பெற்றோர்களின் ஒத்துழைப்புடனும் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பங்கேற்க செய்கிறேன். ஆன்லைன் கல்வி ரேடியோ வகுப்பறையின் சூழ்நிலையை மேம்படுத்த மிகவும் உதவியாக உள்ளது. ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பங்கேற்றதன் மூலம் மாணவர்கள் கற்றல் செயல்பாட்டில் சுறுசுறுப்பாகவும் அனுபவபூர்வமாகவும் ஈடுபடுகிறார்கள். மாணவர்கள் தாங்களாகவே படிக்கவும், எழுதவும், விவாதிக்கவும் ஆர்வம் காட்டுகின்றனர். மாணவர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் நல்லதொரு தளமாக இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ உள்ளது. குழந்தைகளின் குரல் வளம் மேம்பட்டுள்ளது. குரல்களை பதிவு செய்யும் போது மாணவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் வகுப்பு தோழர்களுடன் செயல்படுகிறார்கள். ஆன்லைன் கல்வி ரேடியோவில் குரல் பதிவு செய்வதன் மூலம் பெற்றோர்களிடையே நேர்மறையான ஒரு உறவை கொண்டிருக்க முடிகிறது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் நேர்மறையான உறவை கொண்டிருக்கும் போது உயர்தர கற்றலை அடைய முடியும் என்ற நம்பிக்கை மேலோங்குகிறது. மாணவர்களின் கற்றல் ஆர்வம், அணுகுமுறை, நடத்தை, அறிவாற்றல் அனைத்தும் மேம்பட்டுள்ளது. ஆன்லைன் கல்வி ரேடியோவின் மூலம் மாணவர்களின் படைப்பாற்றல் திறன் வளர்ந்துள்ளது. மாணவர்களிடையே உச்சரிப்பு திறன், குரல் ஏற்றத்தாழ்வு, வாசித்தல் திறன், சிந்தனை திறன் என அனைத்தும் மேம்பட்டுள்ளது. மாணவர்கள் மேடையில் அச்சமின்றி பேசவும், தயக்கமின்றி கருத்துக்களை எடுத்துரைக்கவும் ஆன்லைன் கல்வி ரேடியோ உறுதுணையாக உள்ளது. ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பங்கேற்றதன் மூலம் பலதரப்பட்ட பின்னணியில் இருந்து வரும் மாணவர்கள், தயக்கத்துடன் இருந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் கலைத்திருவிழாவில் பங்கேற்று குருவள மைய அளவிலும் வட்டார வளமைய அளவிலும் பரிசுகளை பெற்றுள்ளனர். அவ்வப்பொழுது எனது பள்ளி தலைமை ஆசிரியர் எனது வகுப்பறையை பார்வையிட்டு ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பங்கேற்ற மாணவர்களின் குரல் பதிவை கேட்டு பெருமகிழ்ச்சியுடன் தனது பாராட்டுகளையும் ஒத்துழைப்பையும் வழங்குகிறார். இதனால் பேரன்புடனும் பெருமகிழ்ச்சியுடனும் அரசு பள்ளி ஆசிரியர்களின் தன்னார்வ கூட்டு முயற்சிக்கு குளிர்